மோடிக்கு இப்ப 2 நெருக்கடி இருக்கு. ஒண்ணு இங்க தான் அரசியல் ஸ்திரத்தன்மையை தக்க வைக்கணும். அதே நேரத்துல அமெரிக்காவோடையும் பிரச்சனை இல்லாம போகணும் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணத்தான் இன்னைக்கு பண்ண வேண்டியது இருக்கு. கட்டாயம் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப்புமே வந்து எப்படி அப்படின்னா, பொதுவா வந்து ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, விடிஞ்சா ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, நைட் ஒரு பேச்சுன்னு அப்பப்ப மாத்தி மாத்தி பேசக்கூடியவர். நம்ம கிராமத்துல கூட சொல்லுவான். குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு. இன்னமும் சில இடங்கள்ல சொல்லுவாங்க. அந்த ஆளு பேச்ச வந்து தண்ணீல எழுதி வைன்னு. அப்படிதான் இன்னைக்கு வந்து ட்ரம்போட பேச்சுங்கிறது ஒவ்வொரு நேரமும் மாறி மாறி பேசக்கூடிய விஷயமா இருக்கு. இவர நம்பலாமா, நம்பக்கூடாதா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. அப்ப மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்குன மாரி அவர நம்பி ட்ரம்ப் நம்ம மோடி போனாருன்னா, மோடி கதையும் அதே கதையா தான் ஆயிரும். அப்படி ஒரு திரிசங்கு நிலையில தான் இன்னைக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் மோடி அரசு இருக்கு. ஆனா நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு நல்வாய்ப்பு. நீங்க எந்த ஒரு நாடையும் அண்டி பிழைக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு நல்வாய்ப்பு. மாற்று சந்தைகளை நீங்க தேடணும். அதே நேரத்துல ஓனான தொழில்நுட்ப வளர்ச்சிய வளர்த்துக்கிறதுக்கு இதுதான் நல்வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அத இந்த மோடி அரசு பயன்படுத்துமாங்கிறத பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும்.